श्रीमान् वेङ्कटनाथकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. இது பர்யந்தம் பதார்த்தங்கள்ல ஜட திரவியங்கள் எது எது அப்படின்னு கேள்வி வரும் பொழுது அவ்யக்தம் காலம், அதாவது பிரகிருதி காலம், இது ரெண்டும் இத மாதிரி ஜட பதார்த்தங்கள்னு ஆரம்பத்திலேயே சாய்ச்சுட்டார். ஆரம்பத்திலேயே திரவியா திரவிய பிரவேதான் மிதமுபயதம் தத்வித தத்துவமாகு திரவியம் தேதா விபக்தம் ஜடமஜடமதி பிராக்தம் அவ்யக்த காலவு அப்படின்னு சாச்சிருக்க. அதாவது ஜட திரவியங்கள் ரெண்டு, அவ்யக்தம்ன்ற சப்தத்தினால சொல்லப்பட்ட பிரகிருதி, அதே மாதிரி காலம். இதுல இது பர்யந்தம் பிரகிருதியினுடைய ரூபம், அதுல இருந்து வரக்கூடிய மகத்து, அகங்காரம், தன்மாத்திரைகள், பூதங்கள், இந்திரியங்கள், இவைகள் எல்லாம் பத்தி விசாரம் பண்ணி சொல்லி முடிச்சாச்சு. இப்படி விசாரம் பண்ணி முடிச்சுட்டு இப்ப காலத்தை சொல்லணுமா வேண்டாமா அப்படின்னா காலத்தை தனியா ஒரு ஸ்வரம் பண்ணல சுவாமி. ஏன் அப்படின்னாக்கா அதுல நிறைய சொல்ல வேண்டியது இல்லை, சாதாரணமா சொன்னாலே போரும். அதனால இந்த ஸ்வரத்திலேயே அதை சேர்த்து விட்டுடுறார். ஒரு 4 ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் சுவாமி. அதனால இப்ப இந்த காலம்ன்றது என்னது அப்படின்னு கேள்வி வருது. இதுல காலம் ஒண்ணு வஸ்துவே வேண்டாமே அப்படின்னு ஒரு பட்சம், இன்னொன்னு காலம்ங்கிறது அனுமானத்தினால வரட்டுமே அப்படின்னு இன்னொரு பட்சம். ரெண்டுத்தையுமே கண்டனம் பண்ண போற. காலமே வேண்டாம் அப்படின்னு சொல்றவருடைய பட்சத்தை முதல்ல கண்டனம் பண்ற. நையாயிகாடுல ரகுநாத சிரோமணின்னுட்டு ஒரு மகா பண்டிதர், பெரிய பண்டிதர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவாராம், ஒருத்தர்கிட்ட வாசிப்பார், யார்கிட்ட வாசிக்கிறாரோ அவரையே அவர் கண்டனம் பண்ணுவார், அவருடைய பட்சத்தையே கண்டனம் பண்ணுவார். இது மாதிரி அவ்வளவுனால அவ்வளவு அவருக்கு பிராபல்யம் இருந்தது. அப்படிப்பட்டவர் அவர் என்ன பண்ணாருனாக்கா, காலன்றதே ஒரு தத்துவம் ஒத்துக்க வேண்டாம். ஏன்னா நம்ம சித்தாந்தத்துல ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்றோம், 48 49 ஸ்லோகத்தெல்லாம் திக்கு திசை அப்படின்னு சொல்றவன், திசை அப்படிங்கிற ஒரு பதார்த்தம் தனியா வேண்டாம், ஒரு திரவியம். அது ஆகாச சம்பந்தம் தான். அது ஆகாசத்தினுடைய ஏதோ ஒரு சம்பந்த விசேஷத்தினால திக்குன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாலே போரும். அப்படின்லாம் ஏற்கனவே 48வது ஸ்லோகம் 49வது ஸ்லோகத்தெல்லாம் சாதிச்சுட்டார். ஆக ஒரு ஆகாசம் அதனுடைய சம்பந்தத்தினாலேயே இவைகள்லாம் வருது அப்படின்னு நாங்க சொன்னீங்களோ இல்லையோ திக்குன்றது. அதே மாதிரியே என்னைக்குமே எல்லாரும் ஒத்துக்கிறது ஒரு விஷயம், அதிரிக்தமா ஒரு திரவியத்தையோ ஒரு பதார்த்தத்தையோ ஒரு குணத்தையோ ஒத்துக்கிறத காட்டணும். இருக்கிற வஸ்துக்கள்லயே நாம இத மாதிரி ஒரு குணத்தை கல்பிச்சுட்டு போயிடலாமே. ஒரு தர்மியை கல்பிச்சு அதுக்கு சில தர்மங்களை கல்பிக்கிறத காட்டணும். எதுக்கு ஒரு தர்மியை கல்பிக்கணும்? தர்மி கல்பனாத்தக வரம் தர்ம கல்பனா அப்படின்னு நியாயம் உண்டு. அதனால இந்த ரகுநாத சிரோமணிங்கிறவர் சொல்றாரு. அவர் அது சில தார்க்கிகள் அதனுடைய அபிப்பிராயத்தை அப்படி சொல்லிட்டு இருக்கா. அவர் வைசேஷிகள்லாம் இத மாதிரி ஒத்துட்டு இருக்கா. அது கூட காரணம் என்னன்னாக்கா லாகவமா இருக்கு, சுலபமா இருக்கு. கல்பிச்சாதானே உங்களுக்கு கல்பிக்கிறதெல்லாம் ரொம்ப கௌரவமா இருக்கும். அதனால கல்பிக்கிறத காட்டிலும் நீங்க திக் விஷயத்துல அப்படிதான் சொல்றீங்க. திக்குங்கிறது கல்பிக்கப்படுகிறது அப்படின்னு தானே சொல்றீங்க. கல்பிக்கவே வேண்டாம், வெறும் ஆகாச சம்பந்தத்தினாலதான். ஆகாச சம்பந்தத்தினாலதான் திக்கு. சூரியனுடைய சம்பந்தம் ஆகாசத்துக்கு வருது, அதை கொண்டு திக்கானது கல்பிக்கப்படுகிறது. அதனால வேண்டவே வேண்டாம், ஒண்ணும் தனி பதார்த்தம் இல்லை அப்படின்னுட்டு சொல்லிட்டு போயிட்டோம். அங்க அதை கொண்டு இவ திருப்பி கேட்கிறா நம்மளை பார்த்துட்டு. ஏன்னா ஆகாசம்ன்றது தனியா ஒண்ணும் வேண்டாம்.
ஏன்னா நீ காலத்தை ஒத்துக்கணும், அத விபுன்னு ஒத்துக்கணும், அத நித்தியம்னு ஒத்துக்கணும், அதன் பிறகு அதுல பேதங்கள்லாம் ஒத்துக்கணும். கல்பித பேதங்கள் அப்படின்னு நீ சொல்லணும். கல்பித பேதங்கள்னாக்கா நிமிஷம், வினாடி, நிமிஷம், அத மாதிரி பகல், இரவு, நாள், பக்ஷம், மாசம், ருது, அயனம், சம்வத்சரம், இப்படி எத்தனை சொல்லிட்டே போனோம், எவ்வளவு கல்பிக்கணும். அதனால இந்த மாதிரி கல்பிக்கிறத காட்டிலும் அப்ப நீங்க திக்குக்கு சொன்ன மாதிரியே ஒத்துருங்களேன், ஆகாசத்தினாலேயோ அல்லது ஈஸ்வர சம்பந்தத்தினாலேயோ இருக்கிறது அப்படின்னு சொல்லிடுங்க. இதுதான் சரியா இருக்கும். அவர் சொல்றாரு, பூர்வபக்ஷத்துல இத மாதிரி ஆக்ஷேபிக்கிறாவா. அதாவது நாம என்ன சொல்றோம், இப்ப ராத்திரி, இப்ப மணி 7 ஆகுது, 7 ஆகுதுன்றதுனால இப்ப ராத்திரி. இது ஏன் ராத்திரின்னு சொன்னோம்? சூரியன் இல்லை, சூரியன் அஸ்தமிச்சுடுத்து. சூரியனுடைய அசைதல், நகருதல், அது நகர்ந்து போயிடுத்து. அதனால இப்ப என்ன இருக்கு, சூரியன் நமக்கு தெரியல, அதனால அது இரவு அப்படின்னு சொல்லிடுறோம், இரவுன்னு சொல்லிடுறோம். அதே சூரியன் உதிச்செடுத்தோம்னாக்கா இதோ சூரியோதயம் ஆயிடுத்து, பகல் இது அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த சூரியனுடைய உதித்தல், சூரியனுடைய அஸ்தமித்தல், இது எங்க வந்தது? ஆகாச சம்பந்தத்தினாலதானே வருது. ஒரு ஆகாசத்தை இந்த பக்கம் பாக்குறோம், அன்னைக்கே சொன்னோம் தொடுவானம் அப்படின்னு சொல்றோம். சாயங்கால காத்தால வேலையில தொடுவானம், அந்த இடத்துல ஆகாசத்துலதான் சூரியன் உதிக்கிறது. அதே மாதிரி மேற்கு பக்கம் சாயங்காலத்துல அஸ்தமிக்கிறது சூரியன். இதெல்லாம் வச்சிருந்தாலும் சொல்றோம். அதனால இந்த ஆகாச சம்பந்தத்தினால சூரியனுடைய அசைதல், நகருதல், அது ஆகாச சம்பந்தத்தினால காலம்னு சொல்லப்படுறது. வசுதா காலம்னு ஒண்ணு கிடையாது, காலம்னு தனியா சொல்ல வேண்டாது. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கோம், உபாதி அப்படின்றது என்ன சொன்னோம், உபாதின்னு சொல்லியிருக்கோம். உபாதின்னா என்ன சொன்னோம், ஒரு வெற்றிடம் தான் ஆகாசம் சொல்றோம். ஆனால் ஒரு பானை இருக்கு, அந்த பானையிலேயே வெற்றிடம் இருக்கு, அதை என்ன சொல்லுவோம், கட்டாகாசம். இது உபாதின்னு பேர். ஒரு பெரிய பதார்த்தம் ஆகாசம், அது கடத்துல வெற்றிடமா இருக்கிறத அத கடாகாசம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி பாஷ்யக்கார உதாரிக்கிற ஊசி இருக்கு, ஊசியினுடைய துளை ரந்திரம் இருக்கு, அந்த ரந்திரம் நூல் போக வேண்டிய ஓட்டை இருக்கு, அத என்ன சொல்றோம், அத சூச்சி ரந்திரம், சூச்சி ஆகாசம் அப்படின்னு சொல்றோம். ஊசி ஆகாசம் அது. அதனால எந்த வெற்றிடமா இருந்தாலும் அது ஆகாசத்தினால சொல்லப்படும். வசுதகா ஆகாசம்ன்றது பிரம்மாண்டமா வியாபிச்சுதான் இருக்குது. ஆனால் நாம என்ன பண்றோம்னாக்கா, இத்தனோண்டு வெற்றிடத்தை பார்த்தா கூட அயம் கடாகாஷா, அயம் மடாகாஷா அப்படின்னு நாம பிரயோகம் பண்றோம். அதனால இது உபாதியை கொண்டுதானே பண்றோம். அந்த மாதிரிதான் சூரியனுடைய நகருதல், அதனுடைய சம்பந்தம் ஆகாசத்துக்கு, அதை கொண்டு எப்படி திக்குன்னு கல்பிச்சோமோ அந்த மாதிரி காலம்னு ஒண்ணு கல்பிச்சுட்டு போயிடலாம். தனியா ஒரு திரவியமா ஒத்துக்க வேண்டாம், காலம்னு ஒத்துக்க வேண்டியதே இல்லை. அது ஏன் அதை அப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா, இதெல்லாம் அதீந்திரியங்கள். அவளுடைய வைசேஷிகால் பட்சம் ஆகாசத்தை கண்ணால பார்க்க முடியாது, அது மாதிரி வாயுவை கண்ணால பார்க்க முடியாது, அது மாதிரி இந்த காலத்தை கண்ணால பார்க்க முடியாது. கண்ணால பார்க்க முடியாத ஒரு விஷயத்த எதுக்கு நீங்க கல்பிக்கிறீங்க? கல்பிக்கவே வேண்டாம். கல்பிச்சாதான் விபரீதம் வருது. அது நீங்க ஆத்மாவையே நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்? ஆத்மாவை நேரம் யாரும் பார்த்தவா கிடையாது. அதுக்கு நியாய சூத்திரம் சொல்றது, இச்சாத்வேட பிரயத்ன சுகதுக்க ஜானானி ஆத்மனோலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஒரு ஆத்மா இருக்கானே, அவன் இருக்கான் அப்படின்றதுக்கு அடையாளம் என்னது அப்படின்னாக்க, இச்சை வருது. உடம்புக்கு இச்சை வரல, உடம்பு தனி உடம்பு, ஒரு உடம்பு மரணம் அடைஞ்சிடுச்சு. அப்ப அந்த உடம்புக்கு அதுக்கு இச்சை வரல, அதுக்கு ஆசை வர மாட்டேங்கிறது. ஆனால்
இந்த உடம்புல நான் இருக்கேன். இப்போ எனக்கு ஆசை வருது, இதை சாப்பிடணும், இப்ப தூங்கணும், இப்ப முழிச்சுட்டு இருக்கணும், ஏதோ எனக்கு ஆசை வருது. அத மாதிரி எனக்கு கோபம் வருது, அந்த மாதிரி நான் பிரயத்தனம் பண்றேன், அது மாதிரி எனக்கு இந்த மாதிரி காரியங்கள் பண்ணா எனக்கு சுகம் வருது, துக்கம் வருது எனக்கு. இவைகள்லாம் தான் அந்த ஞானம் ஒண்ணு இருக்கு. இதுகள் அத்தனையுமே ஆத்மாவை தெரிந்து கொள்வதற்கு அடையாளங்களாக இருக்கின்றன அப்படின்னு சொல்றோம். அதனால இப்போ அதீந்திரிய விஷயங்கள்லாம் இத்தனை, ஏன்னா ஆத்மா இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆத்மா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுனால நாம் என்ன பண்றோம்னாக்கா ஆத்மாவை அங்கீகரிக்கும்படியா ஆயிடுச்சு. ஆனால் இப்ப காலமோ திக்கோ இதெல்லாம் எதுக்கு கற்பிக்கணும்? இதெல்லாம் இந்த மாதிரி வஸ்துக்கள்ல உபாதியசாத்து, உபாதி ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு ஆகாச சம்பந்தம், சூரியனுக்கும் ஆகாசம் இருக்கிற சம்பந்தத்தை வச்சுட்டு காலம்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னு. அதுதான் ஆகாசமே காலம். சூரிய நகருதல் இருக்கு, சூரியனுடைய அசைதல் நகருதல் அது செல்லுதல்னு, அதனுடைய சம்பந்தம் தான் காலம்னு ஒண்ணு சொல்லிட்டு போலாமே. ஒரு தர்மம் தான் ஆகாசத்தினுடைய ஒரு உபாதி, சூரியனுடைய கிரியை அதனுடைய குணம், அத காலம்னு சொல்லிட்டு போலாமே. அதனால தனி திரவியமான நம்ம சொல்ல வேண்டியது இல்லை அது. அதனால தனியா கல்பிச்சாதான் சிரமம், நிறைய சிரமம் வந்தது. அதனால நித்தியமாக விபுவா, ஆகாசம்ன்றது விபு, ஈஸ்வரன் விபு. அதனால அந்த மாதிரி திரவியங்களே இது மாதிரி சொல்லிட்டு போயிடுங்களேன், இது சொன்னாலே போரும். அந்த விவகாரம் தான் இது, ஔபாதிகமான விவகாரம் தான், உண்மையிலேயே இல்ல, அது காலம்ன்றது கிடையாது. இது ஏதோ ஒரு உபாதியை கொண்டு சொல்றது. அது எப்படி சொல்லுவீங்கன்னா, காலம் சொல்றியா, அது சூரியனுடைய பரிஸ்பந்தம், ஆகாசத்தினுடைய அதுதான் உபாதி. அதனால காலம்னு ஒண்ணு கல்பிக்கிறோம், ஒண்ணு தெரிஞ்சுக்கிறோம், பேசுறோம் நாம. உண்மையிலே காலம் கிடையாது. திக்குன்றமே அது எப்படின்னா அந்தந்த தேச சம்பந்தம். அன்னைக்கே சொன்னோம், இந்த நான் இந்த ஊர்ல திருப்பதியில இருந்தேன்னாக்கா எனக்கு காஞ்சிபுரம் எனக்கு கிழக்க இருக்கு, திருநாராயணபுரத்துல இருந்தாக்கா எல்லாமே எனக்கு கிழக்க இருக்குன்னு சொல்லுவோம். இப்படி ஒவ்வொன்றும் அந்தந்த தேச சம்பந்தத்தை வச்சுட்டு தானே வருது. அதுதான் உபாதி. தேச சம்பந்தத்தை வச்சுன்னு சொல்றது திக்குக்கு உபாதி. அதே மாதிரி எல்லாமே கல்பிதமாவே இருக்கணும். ஸ்பஷ்டமா அவர் சொல்ற, அவெல்லாம் ரகுநாதேஸ்வரம் எல்லாம் சொல்றது என்னன்னாக்க, ஒரு தனியா ஒரு திரவியத்தை ஒத்துண்டாக்க அதனால நிறைய கௌரவங்கள் வருது. கௌரவம்னா அதிகப்படி கல்பனைகள்லாம் வருது. அது சாஸ்திரகாரா ஒத்துக்கவே மாட்டா. சாஸ்திரகாரா அந்த மாதிரி ஒத்துக்கவே மாட்டா. ஒத்துக்காத விஷயத்த போய் எதுக்கு இத மாதிரி கல்பிக்கணும்? ஏன்னா வேதாந்திகளும் சரி, அதிக கல்பனை கூடாது அப்படின்னு சொல்றோம். மீமாம்சகாலும் அதையே சொல்ற, நையாயிகாலும் அதையே சொல்றாரு. அதனால இப்படி தனித்தனியா கற்பிக்கிறத காட்டணும், இருக்கிற வஸ்துவுக்கு ஒரு தர்மம் அங்கே வச்சுக்கோங்க. அது இல்லையா காலம் கூட வேண்டாம். ஈஸ்வரன் இருக்கான், ரெண்டு பேரும் ஒருத்தன் இருக்கோம், வைசேகனும் ஒருத்தன் இருக்கான், வேதாந்திகளும் ஒருத்தன் இருக்கா, பகவான் இருக்கான். அவனுக்கே இந்த உபாதி சம்பந்தத்தினால இந்த க்ஷணம், இந்த நிமிஷம், இந்த நாள், இந்த வாரம், இந்த பட்சம், இந்த மாதம், இப்படி ஒரு விவகாரம் சொல்லிட்டு போங்க, அதவே போருமே. அது இதை காட்டுல வேற என்ன வேணும்? அது அதிரிக்தமா கௌரவிக்க வேண்டாம். அதனால தர்மத்தை கல்பி, இருக்கிற வஸ்துல ஒரு தர்மம், காலங்கிற ஒரு தர்மத்தை கல்பிச்சிருங்கோ. இல்லாத ஒரு காலத்தை திரவியமாக கல்பிச்சு அதுக்கு இத்தனை கல்பனைகள் எல்லாம் வேண்டாம். அது கௌரவம், கௌரவங்கிற தோஷத்தை அடைஞ்சிடும். அதனால அது வேண்டியதில்லை அப்படின்னுட்டு அவளுடைய பட்சமா இருக்கு. அதுக்கு பதில் என்ன சொல்றது? இது தவறான விஷயம். இது ஏன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நீ விபு திரவியம் ஆகாசம், ஆகாசம் விபுவா வியாபிச்சிருது, அதனுடைய உபாதி விஷாக்கு சூரியனுடைய நகருதல், அதை கொண்டு இந்த
காலத்தையும் கல்பிச்சுடலாம். அல்லது கடைசி பட்சத்துல ஈஸ்வரன் விபு அவனுடைய ஏதோ உபாதி சம்பந்தத்தினால்தான் காலம் அப்படின்னு நீ சொன்ன. அப்படி சொன்னேனாக்கா அத்வைதிகள் சொல்றாங்க, நீ ஒத்துக்கிய? சத்தியமங்கலம் சுவாமி கேள்வி கேட்கிறார். அத்வைதிகள் சொல்றாரோ இல்லையோ, அந்த மாதிரி நீ ஒத்துன்னு போயிட. ஏன்னாக்கா அத்வைதிகள் என்ன சொன்னாங்க, பகவானால பரமாத்மா ஒத்தந்தான், ஆத்மைக்கியம்தான். அது ஏதோ ஒரு அவித்யா சம்பந்தத்தினால அஜ்ஞான சம்பந்தத்தினால பல ஆத்மாக்கள் அப்படி தெரியுது. அதனால் பாஸ்கர வேதாந்தி உபாதி விஷயத்தான். அதே அத்வைதிகளோ இந்த அவித்யா அனாதியா இருக்கக்கூடிய அஜ்ஞானம் அவித்ய பிரம்மத்துக்கே அவித்யா வந்துருச்சு, அதனால அப்படின்னு அவர் சொல்றான். நீ அதை ஒத்துன்றேன். ஈஸ்வரன் பரமாத்மான்னு சொல்றது ஞானம் ஒன்றிதான். அவனுடைய உபாதி விஷாத்து அஜ்ஞான விஷாத்து பல ஜீவன்களா இருக்குது. அதனால இதுவே போருமே சுலபமா. எதுக்கு தனியா நீ ஒண்ணு கற்பிக்கிற? ஈஸ்வரன் அப்புறம் ஜீவன் நையாயிக்காக இருக்காளோ இல்லையோ, ஒவ்வொரு ஜீவனும் வேற வேற, ஒவ்வொரு ஜீவனுக்கும் வேற வேற சரீரம் இருக்கு, பின்ன சரீரம் இருக்கு, அவளுக்கு சுகதுக்கங்கள்லாம் வேற வேற இருக்கு அப்படின்னு அவ சொல்லியிருக்காது. உங்க சித்தாந்தத்துல நீங்க சொல்றீங்க உங்களுடைய விசேஷிகள் அவ்வளவு சாதிச்சிருக்கா. அப்படின்னா இங்கேயும் ஒத்துன்னு போய் அது அதெல்லாம் எல்லாம் தள்ளிடும். ஜீவனே கிடையாது, தனியா ஜீவன் ஒண்ணு கிடையாது. பகவானுடைய பரமாத்மாவுடைய கல்பிதம், அஜ்ஞான கல்பிதம் தான் ஜீவன். அதனால நீ சொன்ன கௌரவன்றதே போயிடுறது. இப்ப நீ பல ஜீவன்கள் அங்கீகரிச்சேன்னாக்கா பல ஜீவன்கள், அந்த பல ஜீவன்களுக்கு பலவிதமான ஞானங்கள், அந்த பலவிதமான ஞானங்கள்னால பலவிதமான புண்ணியபாப கர்மாக்கள், அந்த புண்ணியபாப கர்மாக்கள்னால பலவிதமான அதிர்ஷ்டங்கள், அந்த பலவிதமான அதிர்ஷ்டங்களால சுகம் துக்கம்னு விதவிதமா அனுபவம். எத்தனை கல்பிக்கணும்? என்னன்னு சொன்னேன், தர்மி கல்பனாதாக வரம் தர்ம கல்பனா அப்படின்னு சொன்னீங்க. அப்ப தர்மியா பகவான் இருக்கட்டும், பரமாத்மா ஈஸ்வரன் அவங்கிட்ட அத்வைதிகள் மாதிரி எல்லாத்தையும் கல்பிச்சிடும். அப்படி கல்பிச்சுட்டேன்னாக்கா கௌரவமே இருக்காது, கௌரவ பட்சமே கிடையாது. நிறைய கல்பிக்கணும்ன்ற கௌரவம் இல்லை, எல்லாம் லாகவமா இருக்கும். அப்படி நீ சொன்னியானாக்கா அப்படிதான் எடுத்துட்டு போடவே சொன்னியாக்கா நல்ல காரியம். ஏன்னா கஷ்டப்பட்டு கௌதமர் பண்ணினார் சூத்திரம், கஷ்டப்பட்டு கணாதர் பண்ணினார் சூத்திரங்கள், அதெல்லாம் நீ நல்லா ரசிச்ச மாதிரி எழுதுவோம் அப்படின்னு பரியாசம் பண்றா ஆச்சாரியம். அதனால எதுக்கு இதை மாதிரி கல்பிக்கணும்? இல்லாத விஷயத்த கல்பிக்க கூடாது அப்படின்னு நீ சொன்ன. அத மாதிரிதான் இங்கேயும் இருந்துட்டு போட்டுமே, எல்லாம் கல்பிச்சிடும். அப்போ ஜீவாத்மாக்களே உண்மையிலே இல்லை, பரமாத்மாவனால உபாதி விஷயத்து அப்படின்னு சொன்னபடியே ஆயிடும். அப்படி சொல்லிட்டேனாக்க உன் சித்தாந்தத்துலதான் விபரீதம், உன் சித்தாந்தத்துக்கே முடிவு கட்டின மாதிரி ஆயிடும். ஏன்னா நையாயிகால் நம்மள மாதிரி சாங்கியால் நாமும் நையாயிகால் எல்லாம் ஒரே பദ്ധதியில போறோம். தத்துவ பேதம் இருக்குது, கொள்கையில பேதம் இருக்கலாம் சித்தாந்தத்துல, ஆனால் சத்தியமா ஒத்துருக்கும் ஜீவன்களை. அது இல்லைன்னு ஆயிடுமே. அவளுக்கு தனித்தனியா புண்ணிய பாபம் இருக்கு, அதுல இருந்து சுகதுக்கள் உண்டாகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒத்துருக்கா. நையாயிகாலும் சரி சாங்கியனும் சரி எல்லாம் ஒத்துருக்கா. நீ ஈஸ்வரனை தனியா ஒத்துருக்க. இப்போ அதுக்கு விரோதமா வந்துடும் அது. ஆகையினால நீ இத மாதிரி கற்பிக்கவே வேண்டாம் உன் சித்தாந்தத்துல, அத மாதிரி ஆயிடும். அதனால அது தவறு. அது சரி. இப்போ இது பொதுவா அவ பிரகுணாசுரோமணி இந்த மாதிரி யாராரு காலம்னு ஒண்ணு வேணாம்னு சொன்னாலோ அவளை கண்டனம் பண்றதுக்கு இது பிரதிபந்தி மாதிரி காமிச்சார். வசுதக நாங்க அதை பேரு கல்பிக்கிறோன்னு யாரு சொன்னா? அனுமானத்தினாலாம் சித்திக்கிற காலம். சாஸ்திரம் சொல்றது எங்களுக்கு, சாஸ்திரம் சொல்றதுதான் நாங்க ஒத்துட்டு இருக்கோம். சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதை கொண்டு பண்றோம். இது அத்தியாத்ம சாஸ்திரம். இந்த அத்தியாத்ம சாஸ்திரத்துல இது எப்படிப்பட்டதுன்னாக்கா
நம்முடைய புத்திக்கு விளங்காதது, நம்ம ஞானத்தினால எட்ட முடியாது. அதனால இப்போ சிருஷ்டி விஷயம்லாம் நமக்கு என்ன தெரியும்? சிருஷ்டி விஷயம் நமக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா நம்மளால பார்க்க முடியறதே இல்லை, ஒரு சின்ன விதை போட்டாக்கா இவ்வளவு பிரம்மாண்டமா வளருது. அந்த காலத்துல அப்படியே 2வது படிக்கச்சு ஒரு கதை வரும் தமிழ் புஸ்தகத்துல. ஆதவன் ஒருத்தன், அவன் நடந்து போயின்னு இருக்கச்ச பெரிய பெரிய பூசணிக்காவெல்லாம் பார்ப்பான். கொடி, பெரிய பெரிய பூசணிக்காய் கொடி இருக்கு, பூசணி கொடி, அதுல பெரிய பெரிய பூசணிக்காவை பார்ப்பான். கொஞ்ச தூரம் வருவான், வந்தான்னா வெயில், பெரிய ஆலமரத்துல பார்த்தாங்கக்கா பெரியது, விழுதெல்லாம் அப்படி இருக்கு. ஆனா சின்ன சின்ன ஆலக்காய் ஆலம் பழங்கள்லாம் குட்டி குட்டியா இருக்குது. அதை பார்த்த உடனே இவன் என்ன பண்ணுவான், இந்த ஈஸ்வரனுக்கு புத்தியே கிடையாது, சாதாரண கொடி, காலாணி எட்டி வச்சாலே அந்த கொடி அறந்து போயிடும். முதல்ல கோபுரி பூஷணிக்கா, அதே இந்த கோபுரி ஆலமரத்துல இத்தனோண்டு காய், என்ன இது சிருஷ்டி, என்ன படைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அந்த ஆலமரம் நிழல்ல படுத்துட்டு தூங்கி விடுவான். திடீர்னு வலி தலையில, என்னன்னு மேலேந்து ஒரு ஆழம் பழம் இவன் நெத்தியில விழும், வலிக்க ஆரம்பிச்சுவோம். விழுந்து பார்ப்பான், அங்கேருந்து மேலேந்து விழுந்திருக்கும். அப்ப நினைச்சுப்பான், என்ன ஆச்சரியம், நான் ஈஸ்வரனுக்கு புத்தி இல்லைன்னு சொல்லிட்டேனே, இந்த காய் கணக்க பூசணிக்காய் அளவு இருந்ததுன்னு என் தலை என்ன ஆயிருக்கும், பூசணிக்காய் அளவு வந்து என் தலை என்ன ஆயிருக்கும், உடஞ்சே போயிருக்கேன் என் தலை. தெய்வத்துக்கு என்ன ஆச்சரியமான சிருஷ்டி ஞானம், அதுக்கு ஏத்த மாதிரி கொடுக்கறது. அது பெரிய காய், ஆனால் அது என்ன வருதுன்னாக்க கொடியா இருக்கு, பூமியிலேயே படர்ந்து இருக்குது. அது கீழே இருக்கிறதுனால நம்ம மேல விழாது. அதே சின்ன ஆழங்காய் விழுந்ததே என்னால தாழ முடியலையே, அது விழுந்தா எப்படி ஆயிருக்கும். ஈஸ்வரனுக்கு இருக்கிற புத்தி நமக்கு இல்லை, அவன் நல்லா யோசிச்சு எல்லாம் பண்றான். அதனால எதுக்கு சொல்லுவோம், ஒரு சிருஷ்டி அப்படிங்கிறத நம்முடைய சிற்றறிவால அறிந்து கொள்ளவே முடியாது. அதனால அதுக்கேத்த மாதிரிதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எது பிரமாணம், தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரிய வியவஸ்திதம். எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்றதுல நமக்கு சாஸ்திரம் தான் பிரமாணம். அப்படியே பண்ண வேண்டியது பண்ணக்கூடாதுலையே அப்படின்னாக்கா தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுல எல்லாம் சாஸ்திரம் தான். சூத்திரக்காரன் 2 இடத்துல சொல்றார், சாஸ்திர யோனித்வாத், 3வது சூத்திரம் ஆரம்பத்திலேயே. அதே மாதிரி 2வது அத்தியாயம் முதல் பாதம் கிருஷ்ண பிரசக்தி அதிகரணம், 9வது அதிகரணம், அதுல ஸ்ருதேஸ்து சப்தமூலத்வாத் அப்படின்னு சொல்லிட்டார். ஸ்ருதேஸ்து, அதுக்கு மேல கேள்விக்கு சப்தமூலத்வாத் அப்படின்னு சொல்றாரு. சாஸ்திரீக சமதிகமியமான விஷயத்துல, சாஸ்திரத்தினாலேயே அறிந்து கொள்ள வேண்டிய விஷயத்துல இந்த லௌகிகமான யுக்திகள்லாம் இடப்படாது. லௌகிகமான யுக்திகள்லாம் இடப்படாது இந்த இடத்துல. ஏன்னாக்கா லோக திருஷ்ட பிரகாரம் சாஸ்திர திருஷ்ட பிரகாரத்துல உள்ள போகாது, கேள்வி எடுப்படாது. ஏன்னா நம்ம பிரத்யட்சமா சில விஷயங்கள் பார்க்கிறோம். அவங்க கேட்கிறாங்க பூர்வபக்ஷி, சாஸ்திரம் சொல்றது அக்னிநாசஞ்சதி அப்படின்னு சொன்னோம். அக்னிநாசஞ்சதினாக்கா நெருப்பை எடுத்து தரிக்கிறோம், காத்தால கோலம் போடணும். அப்ப என்ன பண்ணணும்னா அக்னிச்சஞ்சதி அப்படின்னு தான் வரும், ஜலத்தை கொண்டு தெளிக்கிறான்னு சொல்லலாம். ஆனா சாஸ்திரம் கூட அக்னிநாசஞ்சதின்னு தகுதி இல்லாத வாக்கியத்தை சொல்லலாமா, அயோக்கியமானது பொருந்தாத வார்த்தையை சொல்லலாமா அப்படின்னு கேட்டான். அதுக்கு பதில் ஸ்ருதேஸ்து சப்தமூலத்வா, சப்தமூலத்வான்னு சொல்ற சூத்திரக்காரன். சாஸ்திரீக சம்மதிகமயமான விஷயம், அதுல இந்த மாதிரி கேள்விகள்லாம் எடுப்படாது, கேள்விகள் எடுப்படாது. அதனால இது சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதை அப்படியே அங்கீகரிக்கிறோம். நாங்க கல்பிக்கல. திக்க பத்தி சாஸ்திரம் சொல்லல. சொல்லாததுனால நாங்க என்ன சொல்லிட்டோம், தனியா ஒரு வஸ்துவை கல்பிக்க வேண்டாம். அது ஆகாசத்தினுடைய ஒரு உபாதி விஷாத்து,
சூரியனுடைய சம்பந்த விஷாத்து அது இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் இந்த கால விஷயத்துல அப்படி இல்லை. காலம் இருக்கு, காலம் இருக்கு, அது விபுவா இருக்கு, அது நித்தியமா இருக்கு. அதே மாதிரி பேதங்களும் இருக்கு. நிமிஷம், நாள், பட்சம், மாசம், இப்படி பேதம் இருக்கு. அது ஏன் வருதுன்றதெல்லாம் பின்னாடி சொல்ல போறேன். ஆனால் இது நிச்சயமா இருக்கு. அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாக்க, இப்ப இவன் என்ன சொன்னா, ஆகாசத்தினால அந்த உபாதியினால கற்பிக்கப்படுவதுதான் காலம் அப்படின்னா வைத்தேரியால் சொன்னா சில பேரு, ரகுநாதஸ்வரவங்க எல்லாம். அதற்கு பதில் பிரளயம் வந்துருச்சோம். பிரளயம் இருக்கிச்ச கூட காலம் இருந்தது. எங்க இருக்குன்னா, சதேவ சௌமிய இதம் அக்ர ஆசீத், அக்ரே ஆசீத். அக்ரேன்னா பிரளய காலத்தில் அப்படின்னு அர்த்தம். பிரளய காலத்தில் இருந்தது அப்படின்னு அந்த வாக்கியம் சொல்றது. பிரளய காலத்தில் இருந்ததுன்னு சொன்னாக்க, அப்போ பிரளய காலம் அங்க வந்துட்டா இல்லையா? எல்லா வஸ்துக்களும் போயிடுத்து. நீ ஆகாசத்தினால கல்பிதம், ஆகாசத்தினுடைய உபாதி அப்படின்னு நீ சொன்ன. ஆகாசமே இல்லையே பிரளய காலத்துல. அந்த சமயத்துல காலம் இருந்ததுன்னு சொல்றது ஸ்ருதி. காலம் இருந்ததுன்னு சொல்றது. அந்த மாதிரி சொல்றதுனால இது ஒரு பகவானுடைய ஒரு ரூபம். எம்பெருமானுக்கு எத்தனையோ ரூபங்கள் இருக்கு. அந்த ரூபத்துல காலம் கூட ஒரு ரூபம்னா சரீரம்னு அர்த்தம். அதனால இது மாதிரி இருக்குது. அது எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, ரூபாந்தரம் தத்விஜகால சம்யம். விஷ்ணுபுராணத்துல பராதரம் சாதிக்கிறார். இது பெருமானுக்கு ஒரு ரூபாந்தரம், வேற ஒரு ரூபமா இருக்காது, ஒரு சரீரமா இருக்காது. அது என்னது? கால சம்யம். காலங்கிற பெயரை உடையது. அது காலங்கிற பெயரை உடையதாக அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க விஷ்ணு புராணத்துல சொல்லிருக்காது. அதே மாதிரிதான் அக்ர ஆசீத் அப்படின்னு ஆத்மாவா இதம் ஏகேவ அக்ர ஆசீத். அக்ரே அக்ரேன்னு இருக்கு. அக்ரேன்னா முன்பு அப்படின்னு அர்த்தம். முன்புனாக்க சிருஷ்டிக்கு முன்பு காலத்தில், பிரளய தசையில, பிரளய காலத்தில் அப்படின்னு அர்த்தம். அதனால காலங்கிறது எப்பொழுதும் இருக்கு. ஒரே ஒரு விஷயம் சொல்ல போறோம். காலம் இந்த பிரகிருதி மண்டலத்துல மாத்திரம் காலமானது பேதங்கள் தெரியுது, இரவு பகல் அப்படின்னு தெரியுது. ஆனால் முக்தி திசையில, அதாவது ஸ்ரீவைகுண்டத்துல அப்படி கிடையவே கிடையாது. ஸ்ரீவைகுண்டத்துல அது கிடையவே கிடையாது. அங்க எந்த பேதமும் கிடையாது. எப்பொழுதும் பிரம்மாண்டமா பிரகாசிச்சுட்டு இருக்குது. அங்க பிரம்மாண்டமா பிரகாசிக்கிறது. ஏன்னா அந்த நித்திய விபூதியானது அவ்வளவு விசேஷமானது. அப்ராகிருதம், அப்ராகிருதமா போயிட்டதுனாலையும் சுத்த சுத்தமா போயிட்டதுனாலையும் அது பிரகாசிக்கிறது. நம்ம கோயிலுக்கு போறோம், கோயில்ல போனோம்னா திருவாணம் சேவிக்கிறோம். திருவாணம் சேவிக்கிற சமயத்துல நம்ம மனசுல எப்பொழுதும் ஒரு ஆனந்தம் வருது. அந்த ஆனந்தம் ஆத்துல இருக்குச்சே வருதா? இந்த திருச்சானூர்ல அற்புதமா நடந்துன்றது உற்சவம். இந்த கும்பல்லாம் போக முடியாது, வெதர்லையும் போக முடியாது, இப்ப என்னுடையனால போகவே முடியாது. மனசு முத்தம் ஏங்கிறது. ஒரு நாள் கூட சேவிக்க முடியாம நான் பண்ணிவிடுத்தேன். எங்கேயும் போக முடியறது இல்லை, கஷ்டமா இருக்கு. ஆனால் அங்க இங்க இருந்தா அந்த கஷ்டம் இருக்கு. கோயில் உள்ள போயிட்டா அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. இது கோயில்லாம் நித்திய விபூதி, அப்ராகிருதமானதுன்னு நம்ம சித்தாந்தம். அதனால நித்திய விபூதி இருக்கிற இடத்துல எந்த ஒரு தோஷமும் இருக்காது. இங்க பிரகிருதி மண்டலத்துல அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பின்னாடி சொல்ல போறோம். ஆகவே காலங்கிறது ஒண்ணு இருக்கு, அது நிச்சயமா இருக்குது, அது விபுவா இருக்குது. ஆனால் அதுல பேதங்கள்லாம் உண்டு. இது நிச்சயமா இருக்கிறதுனால எப்பொழுதுமே நமக்கு ஸ்புரிக்கிறது. அந்த ஸ்புரிக்கிறது கூட எப்படி சொல்ல போறோம், பின்னாடி வரப்போறது எல்லாமே அந்த வஸ்துக்களோடையும் சேரும், அல்லது தனியாகவும் நமக்கு தெரியும். வஸ்துக்களோட சேரும்னா ஏற்கனவே சொல்லிருக்கோம். தேவதத்தோ கச்சதி அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். தேவதத்தன் செல்கிறான், தேவதத்தன் செல்கிறான்னு சொன்னாக்கா, அப்போ செல்கிறான்றது இது நிகழ்காலம், வர்த்தமான காலம்.
நிகழ்காலமா போயிடுது, பிரசன்ட் டென்ஸா போயிடுறது. அப்போ செல்கிறான், அந்த நிகழ்காலமும் அந்த தேவதத்தனோட சேர்ந்து வந்துடுது. அதனால அப்படியும் தெரியும் காலம் பெறுது. அல்லது பிரிச்சுன்னு சொல்லலாம். தேவதத்தன் வேற, அவன் செல்லுதுங்கிற கிரிய வேற, அந்த காலம் வேற, பிரிச்சுன்னு சொல்லலாம். பிரிச்சும் சொல்லலாம். இப்படி காலமானது பிரிச்சு சொன்னோம்னா தனி தத்துவமா போகும். அப்போ 27 தத்துவமா ஆயிடும். அதனாலதான் சப்தவிம்சமாகவும் சில பேர் சொல்றா பெருமானு. ஷட்விம்சக சப்தவிம்சக 26வது தத்துவம், 27வது தத்துவம் அப்படின்னு சொல்றா. இங்கிலீஷ்ல காடுன்னு சொன்னாக்கா சொல்றாளே ஜிஓடின்றது மூணும் சேர்ந்ததுன்னா அந்த எண்ணிக்கைகளை பார்த்தோம்னாக்கா 26ல முடியும். 26ல முடியும்ன்றதுனால அது நம்ம சொல்ற தத்துவத்தை தான் அவ இங்கிலீஷ்ல சொல்றா 26 தத்துவம் பரமாத்மா அப்படின்னு சொல்ற. அதனால 26வது தத்துவமா காலத்தை வஸ்துவோட சேர்த்துட்டோம்னாக்கா, காலத்தை தனியா எடுத்துட்டோம்னாக்கா 27வது தத்துவமா பெருமாள் ஆயிடுவேன். ஆகையினால இந்த இதுல இந்த பிரகரணத்துல ஜட திரவியங்கள் அதுல பிரகிருதிய வர்ணிச்சுட்ட. இப்போ காலத்தை சொல்றதுக்கோசரம் இந்த ஸ்லோகம் வருது. இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு இதனுடைய அர்த்தம் பார்க்கலாம். சூர்யாவிருத்யாத்யுபாதி வியதிகர வசதः காலதாஸ்து அம்பராதேஹே அன்யஸ்மின் அன்யதர்ம உபநயன நியமः பிராக்வத் அத்ர இதி சேத் ந கல்பாந்தேபி ஏககாலः பிரகிருதி புருஷவத் பிரம்மணோ ரூபமன்யத் நிர்திஷ்டः அநாத்யனந்தः முனிபிதி ததः காரியதா சாஸ்ய பக்னான் அப்படின்னு சாதிக்கிறார். சூரிய அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சூரிய அப்படின்னாக்கா சூரியனுடைய அப்படின்னு அர்த்தம். சூரியன் என்ன பண்றது? அது பரிஸ்பந்தனம் பண்றது, அது நகர்றது, அங்கங்க அசையறது, நகர்றது, போறது, வர்றது. ஏன்னா ஏற்கனவே போன ஸ்லோகத்துல முதல் ஸ்லோகத்துல சொல்லிட்டோம். பசக்ரம் பிராமியதி, அதாவது நட்சத்திர மண்டலம் சூரிய மண்டலம்லாம் சுத்தின் இருக்கு. இவ்வாறு இந்த சுத்தரதொல் எது அசையறதே இதனுடைய உபாதி சம்பந்தத்தினால அம்பராதேஹே ஆகாஷன், ஆதிசப்தத்தினால பகவான், வாளுகள்லாம் காலத்தா கால ரூபத்துவம், இவைகள்லாம் கால ரூபத்துவம் இருக்கு. அதாவது சூரியனுடைய கதி, சூரியனுடைய கதி கொண்டு இந்த ஆகாசமானது உபாதி, ஒரு உபாதி விஷயத்து காலம் அப்படின்னு சொல்லப்படுறது. அல்லது சர்வேஸ்வரன், அவன் விபுவா இருக்கான், அவனுடைய உபாதி விஷயத்து காலம்னு சொல்லப்படுறது. காலத்தான் இருக்கட்டாவது. இதை காட்டிலும் தனியா ஒண்ணு கல்பிக்க வேண்டாம். ஏன்னா அந்யஸ்மின்னு, அதாவது இப்போ திக்குக்கு என்ன சொன்னோம்? திக்கு சம்பந்தப்பட்ட ஆகாசம், அதுல அந்நிய தர்ம உபநயன நியமக. அந்நியம், அந்நியம்னா வேறு, உபாதின்னு அர்த்தம். ஆகாசம் இருக்கு, ஆகாசத்தினுடைய ஒரு உபாதி சிறிய பகுதின்னு அர்த்தம். அது என்ன பண்றது? கடத்துல போய் உட்காந்துக்கிறது. ஒரு கடம், இவ்வளவு பெரிய கடம், சின்ன கடம் ஒண்ணு, பெரிய கடம் ஒண்ணு, பெரிய ஆகாசம் ஒண்ணு. இந்த ஆகாசம்ன்றது 3 இடத்துலயும் இருக்கு, சின்ன கடத்துலயும் இருக்கு, பெரிய கடத்துலயும் இருக்கு, அத மாதிரி பொதுவா வெளியிலயும் இருக்கு. ஆனால் இந்த கடம்ன்றது ஒரு பதார்த்தம், அந்த கட பதார்த்தத்துல ஆகாசம் இருக்குன்னு சொல்றோம். ஆகாசம் ஒரு திரவியம், கடம் ஒரு திரவியம். அந்த கடங்கிற திரவியத்துல ஆகாசம் இருக்கு. எப்படி இருக்கு? ஒரு உபாதியினால இருக்கு. அதனால அந்த உபாதியினுடைய தர்மங்கள் எப்படி இருக்கும்? தர்மங்கள்னா நியூனமா இருக்கிறது, குறைவா இருக்கிறது, அதிகமா இருக்கிறது. லோகத்துல பாக்குறோம் பாருங்க, அவர் என்னோட பெரியவர் ரொம்ப,
அவர் கொஞ்சம் பெரியவர், நாள் கணக்குல தான் பெரியவர், வருஷ கணக்குல பெரியவர். எங்க தாத்தா வயசு அவருக்கு, அதே என் பேரன் வயசு அந்த பொண்ணுக்கு, அவன் பேரன் வயசு, பேத்தி வயசு என் பேத்தி, இப்படி சொல்றோம் ஒவ்வொருத்தரையும். இப்போ இதை எதை கொண்டு சொல்றோம்? காலம்ன்றது நித்தியம் விபுன்னு சொல்லிட்டியானாக்கா, இப்போ நான் காலத்தினுடைய உபாதி தானே சொல்றேன். நாமோ முன்னாடி பிறந்துட்டாரு அவர், அதனால என்ன காட்டில அவர் பெரியவரா இருக்கு. பின்னாடி பிறந்தாருவர், அதை காட்டில இவர் என்ன காட்டில சின்னவரா இருக்கு. இதான் தர்மங்கள். நியூனம் ஆதிக்கியம், குறைவா இருக்கிறது அதிகமா இருக்கிறது, பரத்வம் அபரத்வம் அப்படின்னு சொல்றோம். பரத்வம் அப்படின்னா பெருசு, அபரத்வம்னாக்க சின்னதா இருக்கிறது. இதெல்லாம் அந்நிய தர்ம உபநயன. உபநயனம்னா என்ன அர்த்தம்? இந்த உபநயனம் பண்றமே பிரம்மோபதேசம், அது இல்லை இந்த இடத்துல. உபநயனம்னா உபன்னா பக்கம், நயனம்னா அழிச்சுன்னு போறது, சம்பந்தம்னு அர்த்தம். சம்பந்தம், அந்த சம்பந்தத்தினால நயனம் ஆரோபிக்கப்படுகிறது. உண்மையிலேயே இல்ல இல்ல இல்லாத வஸ்துல இத மாதிரி ஆரோபிக்கப்படுகிறது. காலம்ன்றதே கிடையாது. ஆனா சூரியன், ஆகாசம், ஈஸ்வரன், இந்த சம்பந்தத்தினால இத மாதிரி கல்பிக்கப்படுகிறது, ஆரோபிக்கப்படுகிறது. அந்த நியமம் தான், நியமம்னு வியவஸ்தை, இதுதான் காலம் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் காலேபி அத்திர. இந்த காலத்துல கூட பிராக்வத், பிராக்வத்னா முன்னாடி மாதிரி. முன்னாடி எங்க திக்குக்கு நீ சொன்னீங்க இல்லையோ, திக்குக்கு எப்படி ஆகாச சம்பந்தத்தினால, கால சம்பந்தத்தினால, ஈஸ்வர சம்பந்தத்தினால நீ சொல்லியிருக்க. நம்ம சித்தாந்தத்துல 48 ஸ்லோகம் 49 ஸ்லோகத்தை தான் சொல்லியிருப்போம். அதை கொண்டு இங்கேயும் இருக்கட்டுமே. அதனால அதிரிக்தமாக காலம்னு ஒண்ணு வேண்டியதில்லை, இதை ஏற்கனவே சொல்லி ஆயிடுச்சு. அதனால இந்த லோகத்துல இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிற விவகாரமோ திக்குங்கிற விவகாரமோ எல்லாம் உபாதினாலதான் வருது. ஔபாதி வசுதா உண்மையா இல்லை. அதனால இப்படி இருக்கிற ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆகாசம், ஈஸ்வரன், இவைகளை கொண்டு அது சித்திக்கும் பொழுது தனியா இருக்கு கல்பிக்கணும். அதனால இது வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு பட்சம். அதற்கு பதில் இதுச்சு இவ்வாறு நீ ஆக்ஷேபித்தா அது சரியென்ன. ஏன் அப்படின்னாக்கா, இங்க கல்பாந்தேபி, கல்பம் முடிஞ்சுடுத்து, சதுர்யுகமே முடிஞ்சுடுத்து. அதான் பிரளய காலத்துல கூட ஏக காலகா, இந்த வஸ்துக்களை காட்டிலும் வேற ஒரு காலம் ஒண்ணு இருக்குன்னு நமக்கு தெரியறதே. அது எப்படி தெரியுமா? பிரகிருதி புருஷவத்து, பிரகிருதி திரிகுணாத்மகமா இருக்கும், சப்தரஜ சமமயமான பிரகிருதி, அது சூக்ஷமா இருக்குது. ஜீவனம் இருக்கான். பெருமாள் சொல்ற பிரகிருதி புருஷம் செய்வ வித்யனாதி உபாவபி அப்படின்னு சொல்ற. பிரகிருதியையும் புருஷனையும் அனாதியா இருக்கிறதாக அறிந்து கொள் அப்படின்னு பெருமாள் உபதேசிக்கிறார் கீதையில. அதனால எப்பொழுதும் இருக்கு இது, பிரகிருதியும் இருக்கு, புருஷனும் இருக்கான். அதை நீ ஒத்துக்கணும். நீ ஒத்துக்கிற, நானும் ஒத்துக்கிறேன். அது மாதிரிதான் அனாத்யந்தக, ஆதி இல்லை அந்தமும் இல்லை. காலத்துக்கு ஆதி அதாவது உற்பத்தி இல்லைன்னு அர்த்தம். உற்பத்தி இல்லாததுனால நாசமும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்ல, அது உற்பத்தி நாசம் எதுவும் இல்லாத அனாதியாக இருக்கக்கூடியது. அது பிரம்மணா, எம்பெருமானுக்கு அந்நியது ரூபம், வேற ரூபமா இருக்கு. வேற ரூபமானாக்கா, நீ ஆகாசம்ன்றது ஒரு சரீரம் ஒத்துக்கணும். ஆகாசம் எப்படி ஈஸ்வரனுக்கு ரூபமோ சுதிகள்ல சொல்றதோ, அத மாதிரிதான் இந்த காலம் கூட பகவானுக்கு ஒரு ரூபமா இருக்குது, ஒரு சரீரமா இருக்குது. இது நாங்க சொல்லல, இது முனிபிகி. எப்பேற்பட்ட முனிகள் எல்லாம் மகர்ஷிகள், சாஸ்திரத்தை நேர பார்த்து, வேதத்தை நேர பார்த்தவா, சாட்சாத்கரிச்சவா, அவ சொல்றா. பராசராளிகள்லாம் அவனால நிர்திஷ்டா, அவனால குறிப்பிடப்பட்டிருக்கு.
அப்படி குறிப்பிடப்பட்டதுனால காலமானது அவ்வளவு தூரம் இருக்கு, நித்தியமா இருக்கு, வியாபிச்சு இருக்குது. அதுவும் பிரளய காலத்திலேயே இருக்கு. பிரளயத்துல எல்லாம் அழிஞ்சிடும் தானே இருக்கு. பிரளய காலத்துல எல்லாம் அழிஞ்சிடணுமே. அப்படி இருக்குச்சு. பிரகிருதி சூக்ஷமா இருக்குது, ஜீவன் சூக்ஷமா இருக்கான்னா எப்பொழுதும் சூக்ஷம் தானே ஜீவன். அதாவது ஞானமே வேலை செய்யாம, சரீரம் இல்லாம, இந்திரியம் இல்லாம அவன் இருக்கான் ஜீவன். அத மாதிரிதான் இந்த காலமும் இருக்குது. ததக அந்த பிரகிருதியும் புருஷனும் எப்படி நித்தியமா இருக்காளோ அந்த மாதிரி அத்திய காலத்திய இந்த காலத்துக்கும் காரியத்துவம். காரியத்துவம்னா உற்பத்தி இருக்கிறதுன்னு அர்த்தம். உற்பத்தி இருக்கிறதுனாக்கா அனித்தியம்னு அர்த்தம். காலமானது அனித்தியமா இருக்குது, அனித்தியத்துவம். அது பக்னா, அது பக்னா தள்ளப்பட்டது, உடைக்கப்பட்டது. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. எங்கன்னா ரூபாந்தரம் தத் விஜகால சம்யம் அப்படின்னு இருக்குது. இதனாலதான் சுரூப சுவாமினோ ரூபம் அப்படின்னுட்டு ரூபம்ன்றதுக்கு உடம்புன்னு அர்த்தம் பண்ணியிருக்காரு. உடம்புன்னு அர்த்தம் பண்ணிருக்காரு. நிறைய விஷ்ணு புராணத்துல ரூபசப்தம் சொல்லி உடம்ப சொல்றது அது. அதனால பெருமாளுக்கு காலம் கூட சரி உடம்பாதான் இருக்குது, அதுவும் நிச்சயமா இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. எம்பெருமானாரை கூட அதெல்லாம் சொல்றது. ஆகையினால காலமானது எம்பெருமானுக்கு சரீரமா இருக்குது. எம்பெருமானுக்கு சரீரமா இருக்கிறதுனால, அது பழைய காலத்திலேயே இருக்கிறதுனாலையும் இது எப்பொழுதும் நிச்சயமா இருக்குது. அதனால ஒரு கற்பிக்கப்பட்டது அப்படின்றது நீ சொல்லக்கூடாது. கற்பிக்கப்பட்டது இல்லை, அத கற்பிக்கப்பட்டதுன்னா இல்லவே இல்லை. இல்லாத வஸ்துவானது இங்கு கற்பிக்கப்படுகின்றது உபாதி விஷாத்து அப்படின்னு நீ சொல்லக்கூடாது அப்படின்றது இங்க சாதிக்கிற இந்த ஸ்லோகத்தினால. இப்போ ஸ்லோகத்தை சேர்க்கலாம். காலோஸ்மி ஸ்வகீதா கதயதி அடுத்த ஸ்லோகம். சூர்யாகிருத்யாத்யுபாதி व्यतिकर वशतः कालतास्त्वम्बरादेः अन्यस्मिन् अन्यधर्मोपनयन नियमः प्राग्वदत्रेति चेन्न कल्पान्तेऽपि एककालः प्रकृतिपुरुषवत् ब्रह्मणो रूपमन्यत् निर्दिष्टः अनाद्यनन्तः मुनिभिरिति ततः कार्यता चास्य भग्ना कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः. अस्मत् गुरु परंपरायै नमः. अडिये